again from the Gospel according to St. Mark chapter 13 and read verses 33 through 37. மறுபடியுமாக மார்க்கின் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். Take ye heed, watch and pray, for ye know not when the time is. For the Son of Man is as a man taking for a far journey, who left his house and gave authority to his servants, and to every man his work, and commanded the porter to watch. Watch ye therefore, for ye know not when the master of the house cometh, at even, or at midnight, or at the cock crowing, or in the morning, lest coming suddenly he find you sleeping. And what I say unto you, I say unto all, watch. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As most of you will know, the theme under which we are meditating on various parts of the scripture is the last days. உங்களில் அநேகர் அறிந்திருக்கிறபடி வேதத்தில் உள்ள அநேக பகுதிகளை நாம் கடைசி நாட்கள் என்கிறதான தலைப்பின் கீழ் படித்து வருகிறோம். We are trying to show you from Word of God and from the outside world that we are living in the last times. தேவனுடைய வசனத்திலிருந்தும் வெளியே இருக்கிறதான உலகத்திலிருந்தும் நாம் கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்கிறதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். And I would like to emphasize again and again that we are not here just to give you some information. மறுபடியுமாக நான் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், நாங்கள் உங்களுக்கு இங்கே சில தகவல்களை சொல்லும்படியாக இல்லை. We are here so that we can wake ourselves up. நம்மை நாமே எழுப்பி விடும்படியாக நாம் இங்கே காணப்படுகிறோம். When a man is sleeping, he is physically alive. ஒரு மனுஷன் தூங்கும்போது அவன் சரீர பிரகாரமாக உயிரோடு இருக்கிறான். Nevertheless, he is not conscious of the fact that he is sleeping. இருந்தாலும் தான் தூங்குகிறான் என்கிறதான உணர்வு அவனுக்கு இல்லாமல் இருக்கிறது. He is in a dream world, in another world, not realizing that he is sleeping on a bed. அவன் ஒரு கனவு உலகத்தில் காணப்படுகிறான், இன்னொரு உலகத்தில் காணப்படுகிறான், தான் ஒரு மெத்தையின் மேல் படுத்து தூங்குகிறதை உணராமல் இருக்கிறான். In the same way, many of us are spiritually asleep and we have gone into a dream world and we are living in a dream domain. அதே போலவே நம்மில் அநேகரும் ஆவிக்குரிய தூக்கத்தை அடைந்தவர்களாக, நித்திரை அடைந்தவர்களாக ஒரு கனவு உலகத்திற்குள் போயிருக்கிறோம். அது நாம் உணர்வில்லாதான ஒரு ராஜ்யத்திற்குள் நாம் போயிருக்கிறோம். We are living a life that is really trivial or unreal or which has no lasting value. உண்மையிலே நாம் வாழ்கிறதான இந்த வாழ்க்கையானது ஒரு அற்பமான வாழ்க்கையா இருக்கிறது, நிஜமற்றதான வாழ்க்கையா இருக்கிறது, நிலையற்றதான வாழ்க்கையா இருக்கிறது. So we have to wake up ourselves to realize how important these days are, how important we are, and how important this message is. இந்த நாட்கள் எவ்வளவு முக்கியமானவைகள், நாம் எவ்வளவு முக்கியமானவர்களாக இருக்கிறோம், இந்த பிரசங்கங்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய நாட்கள் இந்த நாட்களாக இருக்கிறது. In these 5 verses that we read, we read the word watch 4 times. நாம் வாசித்ததான இந்த 5 வசனங்களிலும் விழித்திருங்கள் என்கிறதான இந்த பதமானது 5 முறை திரும்ப வருகிறது. So this word watch is very important, especially in our times. எனவே விழித்திருக்குதல் என்கிறதான இந்த பதமானது முக்கியமாக நம்முடைய நாட்களில் விசேஷித்ததான முக்கியமான ஒரு பதமாக இருக்கிறது. Why? ஏன்? Because the coming of the Lord is unannounced. ஏனென்றால் கர்த்தருடைய வருகையானது அறிவிக்கப்படாததான ஒன்றாய் இருக்கிறது. So we have to watch. எனவே நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Secondly, the coming of the Lord lasts not for a day or for an hour but for a moment. இரண்டாவதாக கர்த்தருடைய வருகையானது ஒரு நாள் முழுவதும் காணப்படாது, ஒரு மணி நேரம் காணப்படாது, அது ஒரு நொடிப்பொழுதிற்கு மாத்திரம் காணப்படுகிறது. That's why we have to watch. அதற்காக நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Thirdly, if we are left behind because of our carelessness, the consequences are very terrible. மூன்றாவதாக நம்முடைய அஜாக்கிரதை நிமித்தமாக நாம் கைவிடப்படுவோம் என்றால் அது நிமித்தம் வருகிறதான விளைவுகள் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். That is why we have to watch. அதற்காக நாம் விழித்திருக்க வேண்டும். When we
Turn to Jeremiah chapter 8 and read verse 7. எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். Yea, the stork in the heaven knoweth her appointed times, and the turtle and the crane and the swallow observe the time of their coming, but my people know not the judgment of the Lord. You know, there are some birds that migrate from one place to another in different parts of the year. பூமியின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகிறதான சில பறவைகள் பூமியின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அவைகள் இடமாற்றம் செய்கின்றன. Some of them travel from one country to another, crossing thousands of kilometers. சில பறவைகள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அவ்வளவு தூரத்தை இடமாற்றம் செய்கின்றன. And those kinds of birds are what God is pointing to in this verse. அப்படிப்பட்ட வகையான பறவைகளை தான் கர்த்தர் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். These birds, some of them are known to rise up from their home country and migrate to another country at exactly the very same date every year. இவைகளில் இருக்கிறதான சில பறவைகள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு புறப்பட்டு போகிறது. ஒவ்வொரு வருஷமும் அதே சரியான குறிப்பிட்ட தேதியில் அது புறப்பட்டு போகிறது. How? They don't have a calendar. எப்படி அவைகள் புறப்பட்டு போகிறது? அவைகளுக்கு நாட்காட்டி இல்லை. How is it that they get up the same rise up at the same day every year? எப்படி அவைகள் ஒவ்வொரு வருஷமும் அதே குறிப்பிட்ட தேதியில் புறப்பட்டு இடமாற்றம் செய்கின்றது? And how is it that they don't lose their sense of direction when they have to travel thousands of kilometers? இப்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு அவைகள் பிரயாணம் பண்ணும்போது எப்படி அது போக வேண்டியதான சரியான திசையை தவற விடாமல் இருக்கிறது? How is it that they reach the same place, same destination every year? ஒவ்வொரு வருஷமும் அதே குறிப்பிட்ட இடத்தை அது எப்படி போய் அடைகிறது? God has put it into them. He has built it into them. It's part of their instinct. தேவன் அவைகளுக்குள்ளாக அப்படிப்பட்டதான ஒரு உணர்வை அவைகளுக்குள்ளாகவே பிறவியிலேயே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். So just like God has put a sense of time and a sense of direction into them, அவைகளுக்குள்ளாக கர்த்தர் எப்படி காலத்தை அறிகிறதான உணர்வையும் திசையை அறிகிறதான உணர்வையும் வைத்திருக்கிறாரோ, God wants to put that sense of time and direction in our lives too. தேவன் அதே உணர்வாகிய திசையை அறிகிறதான உணர்வையும் காலத்தை அறிகிறதான உணர்வையும் நமக்குள்ளும் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். In this verse we see a sad God expressing his grief over this fact. Birds of the air, they know their time, but my people, they don't know that judgment is near. இந்த வசனத்தில் கர்த்தர் தம்முடைய துக்கத்தை தெரிவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகாயத்தில் உள்ள பறவைகள் தங்கள் காலத்தை அறிகிறது, ஆனால் என்னுடைய ஜனமோ தன்னுடைய நியாயத்தை அறிகிறதில்லை, காலத்தை அறிகிறதில்லை என்று கூறுகிறார். In Tamil it's written, they don't know my justice. In English it's they don't know my judgment. My judgment is near. தமிழ் வேதாகமத்தில் நியாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கில வேதாகமத்தில் என்னுடைய காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Judgment, என்னுடைய நியாயத்தீர்ப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. So God's judgment is very near. A global judgment is going to take place in this world, but people are living without such an awareness of this judgment. எனவே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. உலகளாவிய தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்களோ அந்த நியாயத்தீர்ப்பை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். Although Jesus is going to come suddenly, இயேசு திடீரென்று வருகிறவராய் இருந்தாலும் கூட, although it's going to be a split second coming, ஒரு நொடி பொழுதில் அவருடைய வருகை நேரமானது காணப்பட்டாலும் கூட, it is possible that we can go when he comes. அவர் வரும்போது நாம் போவது சாத்தியமான ஒரு காரியம். If you turn to 1 Thessalonians chapter 5, முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதங்களை திருப்புவீர்கள் என்றால், and read verses 4 and 5. 4ஆம் 5ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. But ye, brethren, are not in darkness, that day should overtake you as a thief. Ye are all the children of light and the children of the day. We are not of the night nor of darkness. So we have to wake up from sleep, எனவே நாம் நம்முடைய நித்திரையிலிருந்து எழும்ப வேண்டும், and we have to move from darkness to light. அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு நாம் இடம்பெயர்ந்து வர வேண்டும். This verse says that if we live in the light, this day will not overtake us like a thief. இந்த வசனம் இப்படி கூறுகிறது, நாம் வெளிச்சத்தில் வசிக்கிறவர்களாய் இருந்தால் அந்த நாள் நம்மை திருடனை போல பிடித்துக் கொள்ளாது. When do you know that a thief has invaded the house? ஒரு திருடன் ஒரு வீட்டிற்கு வந்து கைப்பற்றும்படியாய் வரும்போது,
When do you know? அதை நீங்கள் எப்பொழுது அறிவீர்கள்? You will know it only in the morning when you wake up. நீங்கள் காலையில் தூக்கத்திலிருந்து எழும்பும்போது தான் அதை அறிந்து கொள்வீர்கள். In the same way, அதே போலவே in our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் only after Jesus comes and go, many are going to wake up. இயேசு வந்து போய்விட்ட பிறகுதான் அநேகர் விழித்தெழும்ப போகிறார்கள். But that's going to be too late. ஆனால் அது அதிக தாமதமாகிவிடும். But it is possible to wake up before he comes so that we can go when he comes. ஆனால் அவர் வருவதற்கு முன்பாக நாம் எழும்புவது சாத்தியமான காரியமாய் இருக்கிறது. So there's a mist of darkness covering our hearts and minds, preventing us from realizing what the times are. காலங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்மேல் மேகமாகிய அந்தகாரமானது மூடி இருக்கிறது. So God's will these days is that mist of darkness must be removed from our minds and hearts so that we can see around clearly, so we can prepare ourselves for his coming. இந்த அந்தகாரத்தின் மேகமானது நம்முடைய மனதை விட்டும் நம்முடைய இருதயத்தை விட்டும் போகும்படியாக தேவன் விரும்புகிறார். அதன் மூலமாக அவருடைய வருகையின் காலங்களை நாம் அறிந்து அவருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்பதற்காக. As we heard a little while ago, our pastor said that Jesus is going to come like a thief. சற்று நேரத்திற்கு முன்பாக நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சொன்னதை போல இயேசுவானவர் திருடனை போல வரப்போகிறார். And he said that he is not going to come for old slippers or broken pots or doormats. இயேசுவானவர் பழைய செருப்புகளை எடுக்கவோ இல்லாவிட்டால் உடைந்து போன பானை எடுக்கவோ இல்லாவிட்டால் முன்பாக இருக்கிறதான கால் விரிப்புகளை எடுக்கவோ அவர் வரப்போகிறதில்லை. Thief doesn't come to take cheap stuff, he wants precious things. அற்ப விலையுள்ள பொருட்களை எடுப்பதற்காக ஒரு திருடன் வருகிறதில்லை. Even so, among human beings there are people who are making themselves precious, and there are people who have made themselves cheap. அதே போல சில மனுஷர்களுக்காக சில ஜனங்கள் அவர்கள் தாங்களை விலையே பெற்றவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலரோ தங்களை அற்பமானவர்களாக விலையற்றவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். In God's sight we are all precious. தேவனுடைய பார்வையில் நாம் யாவரும் விலையேற பெற்றவர்கள். But many people are lowering their own values by living a life full of vanity. ஆனால் अनेक ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு மாயை நிறைந்ததான வாழ்க்கை வாழ்வதின் மூலமாக தங்களை தாங்களே அவர்கள் அற்ப விலையுள்ளவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். God's will about these days is that we should increase in our preciousness. எனவே நாம் நம்முடைய விலையேற பெற்றதான அந்த காரியத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If we are left behind, it's because we have lost our value. நாம் கைவிடப்பட்டு விட்டால் அதனுடைய காரணம் நாம் நம்முடைய மதிப்பை இழந்து விட்டோம் என்பதாகும். So God's will about these days is that we should sanctify ourselves and set ourselves apart so that we might grow in value before him. எனவே நம்மை பற்றி இந்த நாட்களில் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நம்மை நாமே வேறு பிரித்து அதன் மூலமாக நம்முடைய மதிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Now today we are going to see one or two more signs that point out to the fact that Jesus is coming not soon but very very soon. இன்றும் கூட விஞ்ஞானத்திலிருந்து நாம் இரண்டு உண்மைகளை பார்க்க போகிறோம். அதன் மூலமாக இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறார் என்று அல்ல, அதி சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். One sign pointing to the coming of the Lord is the increase in the number of earthquakes these days. கர்த்தருடைய வருகைக்கு இருக்கிறதான ஒரு அடையாளம் என்னவென்றால் இந்த நாட்களில் பூமி அதிர்ச்சிகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. You consider the word tsunami. சுனாமி என்கிறதான அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். 5 or 6 years ago, nobody in India, hardly anyone in India would have known, very few would have known that word. 5-6 வருஷங்களுக்கு முன்பாக இந்தியாவில் இந்த வார்த்தை குறித்து அநேகர் கேள்விப்பட்டது அரிதா இருக்கிறது, ஒருவரும் கூட அறிந்திருக்க மாட்டார்கள். But it is there, it was always there in the English dictionary. ஆனால் அது ஆங்கில அகராதியில் எப்பொழுதுமே காணப்படுகிறதான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. Overnight everyone in India knew what tsunami means. ஒரு இரவிற்குள்ளாக இந்தியாவில் இருக்கிறதான அத்தனை ஜனங்களும் சுனாமி என்றால் என்ன என்று அறிந்து கொண்டார்கள். Now a tsunami is caused by an earthquake under the sea. சுனாமி என்று சொல்வது கடலுக்கு அடியில் வருகிறதான பூமி எதிர்ச்சி நிமித்தமாய் வருகிறதா இருக்கிறது. Earthquakes were known in so many other parts of the world, but now it's coming closer and closer, and we have witnessed in it in our country. பூமி எதிர்ச்சிகள் உலகத்தின் பல்வேறு பாகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பூமி எதிர்ச்சி நமக்கு வெகு அருகில் வந்துவிட்டபடியினால் நம்முடைய தேசத்திலும் அது சம்பவித்திருக்கிறது. I have with me a chart that points out, that is a bar chart pointing out the number of earthquakes that have been taking place in the past 1000 years. கடந்த 1000 வருஷங்களாக எத்தனை பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது என்பதை பற்றியதான புள்ளி விவரத்தை நான் இப்பொழுது இந்த சார்ட்டில் வைத்திருக்கிறேன். 1000 years from 1000 AD, how many earthquakes have been taking place? This chart describes. கிமு 1000 வருஷத்திலிருந்து இன்றைய நாட்கள் வரைக்கும் எத்தனை பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது என்பதை இந்த வரைபடம் தெரிவிக்கிறது. So
1000 AD to 1800 AD, the first 800 years, there were 21 earthquakes. கிபி 1000 ஆண்டு முதல் 2800 AD, 1800 வருஷம் வரைக்கும் 1000 பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. 21 earthquakes, major earthquakes. 21 பெரிய பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. That is 800 years, over a period of 800 years, from 1000 AD to 1800 AD, 21 major earthquakes have taken place. கிமு 1000 வருஷம் முதல் கிமு 1800 வரை இந்த 800 வருஷ கால இடைவெளியில் 21 பெரும்பான்மையான பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. Over the next 100 years, from 1800 AD to 1900 AD, 18 earthquakes have taken place. கிமு 1800 வருஷம் முதல் கிமு 1900 வருஷம் வரைக்கும் இடையே இருக்கிறதான இந்த 100 வருஷ இடைவெளியில் 18 பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. Over 800 years, 21 major earthquakes. Over the next 100 years, 18 major earthquakes. 800 வருஷ கால இடைவெளியில் 21 பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. 100 வருஷ கால இடைவெளியில் 18 பெரிய பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. Over the next 50 years, from 1900 to 1950, 33 major earthquakes have taken place. Over 50 years, 33 earthquakes. 1900 வருஷம் முதல் 1950 வருஷம் இடையே இருக்கிறதான இந்த 50 வருஷ கால இடைவெளியில் 33 பெரிய பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. So over 100 years, 1800 to 1900, 18 earthquakes. Over the next 50 years, 33 earthquakes. 100 வருஷமாக 18 பூமி எதிர்ச்சி வந்திருக்கிறது. ஆனால் அடுத்த 50 வருஷத்தில் 33 பூமி எதிர்ச்சி வந்திருக்கிறது. Over the next 40 years, from 1950 to 1990, there have been 93 earthquakes. 1950 வருஷம் முதல் 1990 வருஷம் வரைக்கும் இடையே இருக்கிறதான இந்த 40 வருஷ கால இடைவெளியில் 90 பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. So you can see how quickly the number of earthquakes is on the increase. பூமி எதிர்ச்சிகள் எப்படி அதிசீக்கிரமாக பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த புள்ளி விவரம் நமக்கு தெரிவிக்கிறது. Now if you see last year alone in 2008, 2008 வருஷம் ஆகிய கடந்த வருஷத்தில் மாத்திரம் நாம் பார்ப்போம் என்றால், counting all the major and minor earthquakes, எல்லா பெரிய பூமி எதிர்ச்சிகளையும் எல்லா சிறிய பூமி எதிர்ச்சிகளையும் நாம் கணக்கிடுவோம் என்றால், last year alone there were more than 30,000 earthquakes in the world. கடந்த வருஷம் மாத்திரம் 30,000 பூமி எதிர்ச்சிகளுக்கு மேலாய் வந்திருக்கிறது. If you count the number of earthquakes on August 1st, August 2nd, August 3rd, that is yesterday, day before yesterday and the day before that, 2009. இந்த வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாட்களில் நாம் கணக்கிடுவோம் என்றால், that is the last 3 days, கடந்த 3 நாட்கள் நேற்று முந்தைய நாள், there were more than 80 earthquakes all over the world. முழு உலகத்திலும் 80 பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. More than 80 earthquakes. 80 பூமி எதிர்ச்சிகளுக்கு மேலாக. So you see, it's something is happening all over the world. முழு உலகத்திலும் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. 21 earthquakes over 800 years. Now you are getting earthquakes every day. 800 வருஷமாக 21 பூமி எதிர்ச்சிகள் தான் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய நாட்களிலோ ஒவ்வொரு நாளும் பூமி எதிர்ச்சி வருகிறது. What is happening to the world? உலகத்திற்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? Scientists say earthquakes are taking place because of stress release. The earth is under stress. So to release that stress, earthquakes take place. விஞ்ஞானிகள் பூமி எதிர்ச்சி ஏற்படுகிறதான காரணத்தை சொல்லுகிறார்கள். பூமியில் அதிகமாக அழுத்தம் ஏற்படுவது நிமித்தமாக அந்த அழுத்தத்தை வெளியே விடுவதற்காக இப்படி பூமி எதிர்ச்சிகள் வருகிறது. But what stress can the earth possibly go through? ஒரு இங்கே இந்த பூமிக்கு என்ன வகையான அழுத்தம் ஏற்படும்? Are there too many buildings here now? இப்பொழுது अनेक கட்டடங்கள் இருக்கிறது. No, are there too many buildings here now? இப்பொழுது இங்கே अनेक கட்டடங்கள் இருக்கிறதா? Are the buildings getting heavier and heavier on the earth, so the earth is getting unsteady? இந்த பூமியில் अनेक கட்டடங்கள் அதிக பாரமுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறபடியால் பூமியானது நிலையற்று போய் கொண்டிருக்கிறதா? All the bricks, all the cement, all the iron used to make these buildings are all taken from the earth. So it's not got from another planet to make the earth heavier. இந்த இவ்வளவு கட்டடங்களை கட்டுவதற்கு பயன்படுகிறதான அவ்வளவு சிமெண்டும் செங்கலும் மணலும் இதே பூமியிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த கிரகத்திலிருந்தும் எடுக்கப்படவில்லை. So the world can't get heavier because of these things. எனவே இந்த காரியங்களின் நிமித்தமாக பூமியானது பாரம் அடையாது. So what is the stress on the earth?
எனவே பூமியில் ஏற்படுகிறதான அழுத்தம் தான் என்ன? The Bible has an explanation. அதற்கு வேதாகமம் விளக்கம் தருகிறது. Read Isaiah chapter 24 and verse 20. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். Isaiah 24:20. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. The earth shall reel to and fro like a drunkard, and shall be removed like a cottage, and the transgression thereof shall be heavy upon it, and it shall fall and not rise again. In Tamil it says it speaks about the land. In English it speaks about the earth. தமிழில் தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் பூமி என்று எழுதப்பட்டிருக்கிறது. So the earth is going to reel to and fro like a drunkard because transgressions or sin is heavy upon the earth. பூமி மேல் பாதகமாகிய பாவமானது அதிகமாய் காணப்படுகிறதுனால் பூமியானது இங்கும் அங்குமாக தள்ளாட ஆரம்பிக்கிறது. From this we understand sin has a weight. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறது பாவத்திற்கு என்று ஒரு எடை இருக்கிறது. It's a weight that cannot be measured here but on earth, but heaven measures that weight. அந்த பாவத்தின் எடையை பூமியினால் அளக்க முடியாது, ஆனால் பரலோகம் அதை அளந்து பார்க்கிறது. And in some mysterious way this weight of sin as it increases is having an impact physically on earth itself. இந்த பாவத்தின் எடையானது ஏதோ ஒரு மர்மமான முறையில் இந்த பூமியின் மேல் தாக்கத்தை செலுத்துகிறது. So as sin increases, the earth gets more and more unsteady. It starts reeling to and fro like a drunkard. எனவே பாவமானது எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அந்த அளவுக்கு பூமியானது இங்கும் அங்குமாக தள்ளாட ஆரம்பிக்கிறது. That's what this verse is saying. அதை தான் இந்த வசனம் கூறுகிறது. Now the biggest earthquake in the history of man is yet to come, the Bible prophesies. மனுஷனுடைய சரித்திரத்திலேயே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி இனிமேல் தான் வரப்போகிறது என்று வேதம் தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறது. If you read Revelation chapter 16, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால், and read verses 18 and 20. 18ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிப்போம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. And there were voices and thunders and lightnings, and there was a great earthquake, such as was not since men were upon the earth, so mighty an earthquake and so great. And the great city was divided into 3 parts, and the cities of the nations fell. Verse 20. And every island fled away, and the mountains were not found. What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? When this earthquake strikes in a few years time, இன்னும் சில வருஷங்களில் இப்படிப்பட்டதான இந்த பூமி அதிர்ச்சி வரும்போது, this earthquake is going to happen. As I told you yesterday, one man is going to rule the world. He's going to be a beastly man. He's going to be possessed with demons within him, and when he rules the world, this earth will quake so violently as it has never quaked before in the history of man. நான் நேற்று உங்களுக்கு சொன்னதை போல இந்த முழு பூமியானது ஒரே மனுஷனால் ஆட்சி செய்யப்பட போகிறது. அந்த மனுஷன் மிருகத்தனம் வாய்ந்ததான மிருகமாய் இருப்பான். அவன் முற்றிலும் பிசாசுகளினால் நிறைந்திருப்பான். அப்படிப்பட்டதான கொடூரமான மனுஷன் இந்த பூமியை ஆட்சி செய்யும் போது இந்த பூமியானது இதற்கு முன்பு ஒருபோதும் குலுங்காத அளவிற்கு குலுங்க போகிறது. In the history of man. மனுஷனுடைய சரித்திரத்திலேயே. So now, when this earth quakes in a few years' time in the regime of the Antichrist, இந்த பூமி எதிர்ச்சியானது இன்னும் சில வருஷங்களில் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் குலுங்க ஆரம்பிக்கும் போது, the Bible says, these verses that we just read said, islands were displaced. இப்பொழுது நாம் வாசித்ததான இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, தீவுகள் அகன்று போயின, mountains were not found. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. Just imagine how terrible that earthquake will be, where islands are going to flee away and mountains are going to disappear. தீவுகள் அகன்று போவதும் பர்வதங்கள் காணப்படாமற் போவதுமாய் இருக்கிறதான இந்த பூமி எதிர்ச்சி இப்படி இருக்கும் என்றால் அது எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். And the Bible says there was never such an earthquake since men were on the earth. வேதம் மேற்கொண்டு இப்படி சொல்லுகிறது, மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. So that earthquake is coming very soon. எனவே அந்த பூமி எதிர்ச்சி வெகு சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. Now when we look at the history of earthquakes, we can always link it with sin.
நாம் பூமி எதிர்ச்சிகளுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது எப்பொழுதுமே அதை நாம் பாவத்தோடு கூட தொடர்புபடுத்தி It does not say this is the biggest earthquake since the earth was made. It's the biggest earthquake since men were on earth. இந்த வசனம் இப்படி கூறுகிறது, பூமி உண்டான நாள் முதற்கொண்டு இப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று கூறாமல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு இப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று கூறுகிறது. The earth was made before man. பூமியானது மனுஷனுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டு விட்டது. The Bible says for a period angels were living on earth. வேதம் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பூமியில் தூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று. But this earthquake is the biggest since men were upon the earth. ஆனால் இந்த பூமி எதிர்ச்சியானது மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு பெரிய பூமி எதிர்ச்சியாய் காணப்படுகிறது. This gives an indication that it is possible that there was a worse earthquake than this that's going to happen before men came on earth. இந்த வசனமானது மனுஷர்கள் பூமியில் உண்டானதற்கு முன்பாகவே ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வந்திருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாய் கூறுகிறது. When could that have happened? அது எப்பொழுது சம்பவித்திருக்கும்? When the angels fell. தூதர்கள் விழுந்தபோது. That's how the earth became without form and void. இப்படிதான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது. So when the angels sinned, the earth protested by quaking. எனவே தூதர்கள் பாவம் செய்தபோது பூமி அதற்கு எதிர்ப்பு காட்டும்படியாக குலுங்கினது. The transgression was so heavy then the earth shook with violent shaking. It lost its shape. அவர்கள் மீறுதல் பெரிய பாதகமாய் காணப்பட்டபடியினால் பூமியானது மிகவும் பயங்கரமாக குலுங்கி தன்னுடைய உருவத்தையே அது இழந்துவிட்டது. Now in these days as sin is increasing in the earth, earthquake is proportionately increasing. இந்த நாட்களில் பாவமானது எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அதே அளவுக்கு பூமி எதிர்ச்சிகளும் பெருகிக் கொண்டிருக்கின்றன. And in a few years time as the devil incarnate rules this world, a bigger earthquake is in store. இன்னும் சில வருஷங்களில் சாவே இல்லாததான அந்த பிசாசானவன், devil incarnate means devil in the flesh. பிசாசானவன் அவதாரம் எடுத்தவனாய் இந்த பூமியில் வரும்போது ஒரு மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வரப்போகிறது. So you see, wherever there is sin increasing, earthquakes are increasing. எனவே பாவம் எங்கே எல்லாம் பெருகுகிறதோ அங்கே எல்லாம் பூமி எதிர்ச்சிகளும் பெருகுகிறது. So this also shows that these are the last days. இவைகளும் கூட இது கடைசி நாட்கள் என்பதை தெரிவிக்கிறது. Jesus himself said, in the days of the coming of the Son of Man, earthquakes will take place. மனுஷகுமாரனுடைய நாட்களில் பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும் என்று இயேசு தாமே கூறியிருக்கிறார். In the same scripture portion that we read in Mark chapter 13, மார்க் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்ததான அதே வேத பகுதியில் you will read in verse 8 that in those days earthquakes will take place in diverse places. 8ஆம் வசனத்தில் பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும் என்று நாம் வாசிக்கிறோம். Jesus was pointing this as a sign that he is going to come in those days. அந்த நாட்களில் இயேசு வரப்போகிறார் என்று அவர் அடையாளமாக இந்த பூமி எதிர்ச்சியை கூறுகிறார். And we see that the reason for these earthquakes is increase in sin. இந்த பூமி எதிர்ச்சிகள் பெருகுகிறதான காரணம் என்னவென்றால் பாவம் என்று நாம் பார்க்கிறோம். Now men are becoming more and more sinful in these days. இந்த நாட்களில் மனுஷர்கள் அதிகமாக பாவம் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். What was called sin some years ago is called fashion today. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக பாவம் என்று எது அழைக்கப்பட்டதோ இன்றைய நாட்களில் அது ஆடம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. Sin has become part of people's lifestyle. இன்று மனுஷனுடைய வாழ்க்கை முறையில் பாவமானது ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. What people would look at and put their hands to their mouth, what was so abominable a few years ago, has become a reason to show off. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக ஜனங்கள் எதை கண்டு அது மிகவும் அருவருப்பாய் இருக்கிறது என்ற நிமித்தமாக தங்கள் கையினால் வாயை மூடிக்கொண்டார்களோ அந்த காரியமானது இந்த நாட்களில் வெளியே காட்டிக்கொள்ளக்கூடியதான ஒரு அழகு வாய்ந்ததான காரியம் என்று காணப்படுகிறது. What was called abnormal psychology in textbooks in recent years has now been lifted from that portion and has now been inserted into normal psychology. கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக அசாதாரணமான மனோதத்துவம் என்று பள்ளி புத்தகங்களில் எது இருந்ததோ இந்த நாட்களில் அவைகள் எடுக்கப்பட்டு அவைகள் இயல்பான சாதாரணமான தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. A few years ago homosexuality was studied under abnormal psychology. சில வருஷங்களுக்கு முன்பாக ஓரின சேர்க்கையானது அசாதாரணமான மனோதத்துவம் என்கிறதான தலைப்பின் கீழ் வைத்து படிக்கப்பட்டது. But today they have shifted it from there. It's not abnormal, it's normal. ஆனால் இன்று அவைகளை எடுத்துவிட்டு அது அசாதாரணம் அல்ல சாதாரணமான விஷயம்தான் என்று மாற்றப்பட்டு விட்டது. They call it hormonal imbalance. அவர்கள் இதை சமச்சீரற்றதான
ஹார்மோன் செலுத்தல் என்று அழைக்கிறார்கள். So the physical condition of the body is changing. That's why they are like that. It's not sin. அவர்கள் உடல் ரீதியாக ஏற்படுகிறதான மாற்றத்தின் நிமித்தமாக தான் இப்படி காணப்படுகிறார்கள். எனவே இப்படி செய்வது ஒரு பாவம் அல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். In some countries abroad, 5-year-old children are being taught, saying, who said that only men have to get married to men have to get married to women? It's also possible that men and men can live together and women can live together. So while you are a child, we'll give you the options. When you grow up, you make your choice. Don't allow others to force you that men should get married only to women. சில வெளி தேசங்களில் 5 வயதே நிரம்பினதான குழந்தைகளுக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் கற்பிக்கப்படுகின்றது. யார் உங்களுக்கு சொன்னது ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் விவாகம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? ஒரு ஆண் ஆணோடும் வாழலாம், ஒரு பெண் பெண்ணோடும் வாழலாம். தேர்ந்தெடுப்பது உங்களுடைய பகுதியா இருக்கிறது. ஒருவரும் உங்களை பலவந்தம் பண்ண நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு எது விருப்பமா இருக்கிறதோ அதையே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. So when you grow up, you must make your free choice. That's why we are educating you about this now. எனவே நீங்கள் வளரும்போது நீங்கள் தம்மை சுயாதீனமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் இப்பொழுதே நாங்கள் உங்களுக்கு அதை சொல்லி தருகிறோம். That is sin spreading, that sin justifying itself. இது பாவத்தை நியாயப்படுத்துவதாய் இருக்கிறது. Society has become a permissive society. What was sin a few years ago is now okay. That's okay. That's called permissive society. சமுதாயமானது எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்டு ஆம் என்று கூறுகிறதான சமுதாயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சமுதாயம் எதை வேண்டாம் என்று வெறுத்ததோ இன்றைய நாட்களில் சமுதாயம் எல்லா காரியங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான சமுதாயமாய் மாறி இருக்கிறது. In 1859, Charles Darwin wrote a book called The Origin of Species. 1859ஆம் ஆண்டு சார்ல்ஸ் டார்வின் என்கிறதான ஒரு மனுஷன் சிருஷ்டிகளின் தோற்றம் என்கிறதான புத்தகத்தை குறித்து எழுதினார். That is, he was explaining how man could have evolved from the monkey. எப்படி மனுஷன் ஒரு குரங்கிலிருந்து வந்திருப்பான் என்று அவன் எழுதியிருந்தான். Now nobody knew that for 100 years. 100 வருஷங்களாக ஒருவரும் அதை அறியாமல் இருந்தார்கள். But after 100 years, in celebration of the 100th year of that book in 1959, 100 years later, some prejudiced scientists who said, no, this is what we have to teach everyone, put it into the textbooks. அந்த 1959ஆம் ஆண்டு, அதாவது அவர் புத்தகம் எழுதினதான 100 ஆண்டுகள் கழித்து அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும்படியாக சில அநியாயமான விஞ்ஞானிகள் இந்த காரியங்கள் உண்மையானவைகள் என்று கூறி அவைகளை பாட புத்தகங்களில் திணித்தார்கள். Till today it's called theory of evolution. இன்று வரைக்கும் அது பரிணாம கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. Theory means it could have happened this way. There's no proof. எழுத்தியல் என்று சொல்லும்போது அது ஒருவேளை இப்படி சம்பவித்திருக்கலாம் என்று கூறுகிறது. அது அத்தாட்சியாய் கூறப்படுகிறது அல்ல. But they are learning the theory of evolution as though that is how it happened and they are writing exams for it. ஆனால் அவர்கள் அந்த பரிணாம கோட்பாட்டை எழுத்தியலாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் தேர்வாகவும் எழுதுகிறார்கள். Now what has happened as a result of this? இதன் காரணமாக என்ன விளைவு ஏற்பட்டிருக்கிறது? From 1959, people, young boys, young girls in America started learning this as though that was the truth, that man evolved from the monkey. 1959ஆம் வருஷம் முதல் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறதான இளம் பையன்களும் பெண்களும் இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் படித்து மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் என்பதை ஏதோ உண்மையை போலவே அவர்கள் படித்தவர்களாய் இருந்தார்கள். Before I carry on, let me tell you this. நான் தொடர்ந்து போவதற்கு முன்பாக இப்பொழுது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். If I as a preacher say no, man did not evolve from a monkey, God created man, you may laugh at me. ஒரு பிரசங்கியாராய் நான் இருந்து கொண்டு மனுஷன் குரங்கிலிருந்து வரவில்லை, தேவன் தான் மனுஷனை உண்டாக்கினார் என்று சொன்னால் நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கலாம். Because you are more likely to believe in a scientist rather than a preacher, isn't it? ஏனென்றால் ஒரு பிரசங்கியாரை நம்புவதை காட்டிலும் விஞ்ஞானிகளை தான் நீங்கள் அதிகமாய் நம்புகிறவர்களாய் இருக்கிறீர்கள். But let me tell you, in America itself 55% of the scientists do not believe in evolution. ஆனால் அமெரிக்க தேசத்திலேயே 55% விஞ்ஞானிகள் இந்த பரிணாம கோட்பாட்டை நம்புகிறதில்லை. But the remaining 45%, some of them were very influential enough to force this doctrine or this theory into the textbooks. ஆனால் மீதமுள்ள 45% விஞ்ஞானிகள் மிகவும் செல்வாக்கு படைத்தவர்களாய் இருக்கிறபடியால் அந்த செல்வாக்கு நிமித்தமாக இந்த பரிணாம கோட்பாட்டை பாட புத்தகங்களில் திணித்திருக்கிறார்கள். So young people started learning that. எனவே இளம் ஜனங்கள் இதை படிக்க ஆரம்பித்தார்கள். So what was the conclusion? எனவே இதனுடைய முடிவு என்னவா இருந்தது? Oh, so God did not make us. இப்படியாக இருக்கும் என்றால் அப்பொழுது தேவன் நம்மை உண்டாக்கவில்லையா? We just came like that. நாம் இப்படிதான் வந்து விட்டோமா?
That means we are just accidental appearances on the earth. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் தற்செயலாக இந்த பூமியில் தோன்றிவிட்டோமா? Which means if there's no God. இப்படியாக இதனுடைய அர்த்தம் இருக்கும் என்றால் தேவன் இல்லையா? It means we can live as we like. இப்படி இருக்கும் என்றால் நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து விடலாமா? So from 1959 this was being taught into the to the youngsters. எனவே 1959 ஆம் வருஷம் முதல் இது இளம் தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. Listen now. இப்பொழுது கவனியுங்கள். 4 years later in 1963 4 வருஷங்கள் கழித்து 1963 ஆம் வருஷம் government issued an order that in no school prayer should be made. அரசாங்கமானது ஒரு சட்டத்தை பிறப்பித்தது, எந்த பள்ளியிலும் ஜெபம் செய்யக்கூடாது. Prayer was removed from American schools from 1963. 1963 ஆம் வருஷத்திலிருந்து அமெரிக்க பள்ளிகளில் ஜெபமானது அகற்றப்பட்டது. From that year onwards அந்த வருஷம் முதற்கொண்டு violence started increasing. பயங்கரவாதம் அதிகரிக்க ஆரம்பித்தது. Drug addiction started increasing. போதை மருந்துகளை உட்கொள்ளுதல் அதிகமானது. Teenage sex started increasing. பதின் பருவத்தினருடைய பாலியல் விஷயங்கள் அதிகமானது. Teenage suicide started increasing. பதின் பருவத்தினருடைய தற்கொலைகள் அதிகமானது. So you see how from the moment this new teaching that man evolved from the monkey and God did not make man came inside like science, and from the time prayer was removed, sin started increasing graphically. தேவன் மனுஷனை உண்டாக்கவில்லை என்றும் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் என்றும் இந்த பரிணாம கோட்பாடு எப்பொழுது அந்த தேசத்தில் புகுத்தப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து பாவமானது தொடர்ந்து அது அதிகரிக்க ஆரம்பித்தது. Today many of these western countries are full of sin. இன்று अनेक மேற்கத்திய நாடுகள் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. Everyone can commit sin, it's just part of normal life. It's not sin anymore for them. யார் வேண்டுமானாலும் பாவம் செய்து கொள்ளலாம், அது அவர்கள் வாழ்க்கையின் பகுதியாக இருக்கிறது. மனுஷன் பாவம் செய்வதில் தவறு இல்லை. It's not sin anymore for them. அவர்களை பொறுத்தவரையில் அது பாவமே இல்லை. But remember, man might change the rules. Society might change the rules. Even the courts and the governments can change the rules, but God's rules are still the same, and when he judges us, he will judge us by his rules and not by anyone else's rules. ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒருவேளை மனுஷன் சட்டங்களை மாற்றலாம், சமுதாயம் சட்டங்களை மாற்றலாம், அரசாங்கம் சட்டங்களை மாற்றலாம், நீதிமன்றங்கள் சட்டங்களை மாற்றலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் தம்முடைய சட்டத்தை மாற்றிக் கொள்ள மாட்டார். தம்முடைய நியாயத்தின்படியே அவர் மனுஷனை நியாயம் தீர்ப்பார். Listen to what happened to a church some years ago in a church. சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சபையில் சம்பவித்ததான காரியத்தை கவனியுங்கள். People who are called followers of Jesus Christ, people who call themselves Christians, are themselves living an abominable life. இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொண்டதான ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டதான ஜனங்களே ஒரு அருவருப்பான வாழ்க்கை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். A child dedication service was going on in a church. ஒரு குழந்தை பிரதிஷ்டையானது ஒரு சபையில் நடந்து கொண்டிருந்தது. The child was being dedicated by a priest, not a man but a woman. அந்த தேவாலயத்தில் அந்த குழந்தை பிரதிஷ்டையானது ஒரு அந்த போதகரினால் செய்யப்பட்டது. ஆனால் அந்த போதகர் ஒரு பெண்ணாய் இருந்தார். When the child was being dedicated, they have godfathers and godmothers. ஒரு குழந்தை பிரதிஷ்டை செய்யப்படும்போது அதற்கு ஞான தகப்பனும் ஞான தாயும் உண்டு. The whole crowd was, a group of people dressed like football fans in shorts and in shoes. They were just sitting around in the church as though they were sitting in a football stadium. அங்கே வந்திருந்ததான அத்தனை ஜனங்களும் கால்பந்து மைதானத்தில் காணப்படுகிறதான ரசிகைகளைப் போல அவர்கள் வந்திருந்தார்கள். ஏதோ கால்பந்து அரங்கத்தில் உட்கார்ந்ததைப் போல அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். The godfather had hair only in the center. He was shaven on both sides. அங்கே இருந்ததான அந்த ஞான தகப்பனுக்கு தலையின் நடுமத்தியில் மாத்திரம்தான் முடி இருந்தது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தன் தலையை மொட்டையாக சிரைத்திருந்தான். The godmother had a ring on her upper lip. அந்த குழந்தையினுடைய ஞான தாய் தன்னுடைய உதட்டில் ஒரு வளையத்தை மாட்டியிருந்தாள். This is godfather, godmother. Just imagine how the child is going to grow. இதுதான் ஞான தாயும் ஞான தகப்பனும் இருந்ததான நிலவரம். அப்படி இருக்கும் என்றால் அவர்கள் குழந்தை என்ன நிலவரத்தில் வளரும் என்று யோசித்து பாருங்கள். The father of the child, அந்த குழந்தையினுடைய தகப்பன், was 14 years old. 14 வயது நிரம்பியவன். The mother of the child was 12 years old. அந்த குழந்தையின் தாய்க்கு 12 வயது. Both of them were not married. அவர்கள் இரண்டு பேரும் விவாகம் பண்ணிக்கொள்ளவில்லை. But the child dedication is taking place in a church. ஆனால் குழந்தையின் பிரதிஷ்டையானது தேவாலயத்தில் நடந்தது. This is sin increasing in the world. இப்படி தான் பாவமானது உலகத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. No wonder the earth is shaking violently.
எனவே பூமியானது அதிக பயங்கரமாக குலுங்குவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. Today Western countries are outwardly sinful. India is inwardly sinful. இன்று மேற்கத்திய நாடுகளில் பாவமானது வெளிப்பிரகாரமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் பாவமானது உள்ளேயே ரகசியமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. The Western world is shamefully sinful. India is hypocritically sinful. மேற்கத்திய நாடுகள் வெட்கப்படும் தக்க விதத்தில் அவமானமாக பாவத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய தேசத்தில் பாவமானது அந்தரங்கத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது, மாயமாலமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. Brother, sister, you know it. It's there in your school, it's there in your college, it's there in your workplace, it's there on the roads, secretly. But surely sin is increasing even in India. சகோதரனே சகோதரி, நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள், அந்த பாவமானது உங்கள் பள்ளிகளில் காணப்படுகிறது, உங்கள் கல்லூரிகளில் காணப்படுகிறது, நீங்கள் வேலை செய்கிறதான இடங்களில் காணப்படுகிறது, சாலைகளில் காணப்படுகிறது. ஆனால் பாவமானது ரகசியமாய் செய்யப்பட்டாலும் பாவம் நடைபெறுவது நிச்சயமாய் இருக்கிறது. Sin is so dangerous because it can take you to hell and yet it is irresistibly attractive. பாவமானது மிகவும் ஆபத்தாய் இருக்கிறது, மிகவும் அபாயகரமாய் இருக்கிறது. ஆனாலும் பாவமானது நம்மை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடியதா இருந்தாலும் அது எதிர்க்க கூடாத அளவுக்கு பாவம் வசீகரமாய் காணப்படுகிறது. That is why we have to resist it. அதற்காக தான் நாம் பாவத்தை எதிர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We are going to spend a few minutes resisting sin. பாவத்தை எதிர்க்கிறதற்காக நாம் சில நிமிஷங்களை செலவிட போகிறோம். We must drive sin out of this country. இந்த தேசத்திலிருந்து பாவத்தை நாம் துரத்த வேண்டும். Western philosophies are coming inside the land. மேற்கத்திய தத்துவங்கள் தேசத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறது. People are fighting and holding out banners to justify sin. ஜனங்கள் பாவத்தை நீதிகரிப்பதற்காக அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். Adultery has become a lifestyle. விபச்சாரமானது வாழ்க்கை முறையாய் மாறிவிட்டது. More and more young people are entering into drinking and drug addiction. அநேக வாலிப ஜனங்கள் குடி பழக்கத்திலும் போதை பழக்கத்திலும் அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். Behind this is the work of a horde of evil spirits trying to destroy the human beings in the land. இவைகளுக்கு பண்பாக தேசத்தில் இருக்கிறதான மனுஷர்களை அழிக்கும்படியாக வேசித்தனத்தின் ஆவியானது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Evil spirits are going on in crores and crores deceiving people and throwing them into hell. தீய ஆவிகளானது கோடிக்கணக்காக முழு உலகத்திலும் சென்று ஜனங்களை நரகத்திற்குள் தள்ளிக் கொண்டிருக்கிறது. Every minute 100 people, an average of 100 people are dying. ஒவ்வொரு நிமிஷமும் சராசரியாக 100 ஜனங்கள் மரிக்கிறார்கள். Just before I finish speaking these words, 2 or 3 people have died. இந்த வசனத்தை நான் பேசி முடிப்பதற்கு முன்பாக 2-3 பேர் மரித்து விட்டார்கள். Where have their souls gone? அவர்கள் ஆத்துமாக்கள் எங்கே போயிருக்கிறது? Many souls are landing into eternal hellfire. அநேக ஆத்துமாக்கள் நித்திய அக்கினிக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. Once they are there, no one will know it. They will never be able to come out. அவர்களால் ஒருபோதும் அங்கே இருந்து வெளியே வர முடியாது. They have gone there forever. அவர்கள் நித்திய காலமாய் அங்கே சென்று விட்டார்கள். Brother, sister, சகோதரனே சகோதரியே, the road to hell is very beautiful. நரகத்திற்கு போகிறதான சாலை மிகவும் அழகானதான சாலை. The entrance to hell is very beautiful. நரகத்தினுடைய முகப்பானது அழகானதான முகப்பாய் இருக்கிறது. The walls of hell are very beautiful. நரகத்தின் சுவர்கள் அழகானவைகளாய் இருக்கிறது. To call you and welcome you and the door will open and you'll go inside. When you're inside, the door will shut suddenly. You cannot come out. அவைகள் தொடர்ந்து உங்களை வரவேற்றுக் கொண்டே இருக்கும். நீங்கள் ஒருமுறை அதற்குள் பிரவேசித்து விட்டால் அந்த நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படும். அதற்கு பிறகு ஒருபோதும் உங்களால் வெளியே வர முடியாது. It's only after that you will see the fire and the smoke and the brimstone and the demons and the weeping and the gnashing of teeth. அதற்கு பிறகுதான் நரகத்திற்குள் போன பிறகுதான் நீங்கள் அங்கே இருக்கிறதான புகையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் பற்கடிப்பையும் அழுகையையும் காண்பீர்கள். Every sin sowed into this world is not here by accident. It's been designed and sent from hell into this world. இந்த உலகத்தில் விதைக்கப்படுகிறதான ஒவ்வொரு பாவமும் தற்செயலாய் வருகிறதில்லை. ஆனால் அவைகள் நரகத்துக்குள் வடிவமைக்கப்பட்டு தீர்வாக தீர்மானிக்கப்பட்டு இங்கே வரப்படுகிறது. You know, brother, you know, sister, that sin is tugging even at your soul. சகோதரனே சகோதரியே, நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் பாவமானது உங்கள் ஆத்துமாவை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறது. Can any human being sitting in this place say, I am never tempted? நான் இதுவரைக்கும் சோதிக்கப்படவே இல்லை என்று இங்கே இருக்கிறதான ஒரு மனுஷராவது சொல்ல முடியுமா? Every soul is tempted by sin. ஒவ்வொரு ஆத்துமாவும் பாவத்தினால் சோதிக்கப்படுகிறது. That's why we have to fight it or it will swallow us. அதற்காக தான் நாம் அதை எதிர்த்து போராட வேண்டும். இல்லாவிட்டால் அது நம்மை விழுங்கிவிடும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். As sin is increasing in the land,
உலகத்தில் பாவமானது பெருகிக் கொண்டிருக்கும் போதுதானே as Christians who know about holiness, who know about Jesus the Savior, who know about sin, are also committing sin. பரிசுத்தத்தை குறித்து அறிந்ததான ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் அறிந்ததான ஜனங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி அறிந்ததான ஜனங்களும் கூட பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். What are we going to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? Are we just going to sit and watch things happen? நாம் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை அப்படியே சும்மா உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்க போகிறோமா? Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, no religion can solve the problem of sin. எந்த மதமும் பாவத்தின் பிரச்சனையை தீர்க்க முடியாது. Even the Christian religion cannot solve the problem of sin. கிறிஸ்தவ மதம் கூட பாவ பிரச்சனையை தீர்க்க முடியாது. There is only one place where sin will tremble. பாவமானது நடுங்குகிறதான ஒரே ஒரு இடம் உண்டு. And that is when that sin stands before Jesus on the cross. பாவமானது இயேசு சிலுவையில் தொங்கும்போது நின்றதான அந்த இடம். Sin will tremble at that place. அந்த இடத்தில் பாவமானது நடுங்குகிறது. That power of Jesus on the cross is the only power in the universe that can challenge sin. சிலுவையில் இருந்ததான அந்த இயேசுவின் வல்லமை மாத்திரம்தான் பாவத்தின் வல்லமைக்கு விரோதமாக சவால் விட முடியும். All those who have experienced the power of Jesus on the cross, put up your hands. சிலுவையில் இருக்கிறதான இயேசுவின் வல்லமையை அனுபவித்ததான அத்தனை பேரும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah. Now we are going to use that power. இப்பொழுது அந்த வல்லமையை நாம் பாவிக்க போகிறோம். Jesus didn't just give us power to keep inside us. He said, out of your belly shall flow rivers of living water. வல்லமையை நமக்குள்ளே வைத்திருக்கும்படியாக தேவன் இயேசு நமக்கு வல்லமையை தரவில்லை, உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று அவர் கூறியிருக்கிறார். All those who have experienced the power of Jesus in your life, do not be silent now. இயேசுவின் வல்லமையை தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததான அத்தனை பேரும் நீங்கள் இப்பொழுது மௌனமாய் இருக்க வேண்டாம். We are going to go on praising God for some time. நாம் கொஞ்ச நேரத்திற்கு தொடர்ந்து தேவனை துதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். And I believe that as we exalt our Jesus in this place, இந்த இடத்தில் நாம் இயேசுவை உயர்த்தும் போதுதானே இப்படி நான் விசுவாசிக்கிறேன். through your lips the power of Calvary is going to touch the land. உங்கள் உதடுகளின் மூலமாக கல்வாரியின் வல்லமையானது தேசத்தை போய் தொட போகிறது. And it's going to drive out the sin in this land. இந்த தேசத்தில் இருக்கிற பாவத்தை அது துரத்தி விட போகிறது. How many of you are going to join with us? எத்தனை பேர் எங்களோடு கூட சேர்ந்து கொள்ள Let போகிறீர்கள்? us lift up our hands and praise God. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் As பண்ணுவோம். loudly as possible, praise God. எந்த அளவுக்கு சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் With பண்ணுவோம். zeal for holiness, let us praise God. பரிசுத்தத்தை வைராக்கியமாக வைத்துக் கொண்டு நாம் தேவனை துதிப்போம். That the power of Calvary might leave us and touch the land. Let's praise God. கல்வாரியின் வல்லமையானது தேசத்தை போய் தொட்டு தேசத்தை விடுவிக்கும்படியாக நாம் தேவனை துதிப்போம். Exalt the name of Jesus and praise God. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி தேவனை துதிப்போம். Stotram, 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 stotram. As we praise God in this place, இந்த இடத்தில் நாம் தேவனை துதிக்கும் போதுதானே the demons in this land are trembling. இந்த தேசத்தில் இருக்கிற பிசாசுகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. Because God, Jesus is being exalted in this place. ஏனென்றால் தேவனாகிய இயேசுவானவர் இந்த இடத்தில் If உயர்த்தப்பட்டிருக்கிறார். there's anyone standing here listening to us, இங்கே நிற்கிற யாராவது எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? you may be a slave to some sins. ஒருவேளை நீங்கள் சில பாவங்களுக்கு அடிமைகளாய் காணப்படலாம். You may be a drug addict. நீங்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாய் You இருக்கலாம். may be a fornicator. நீங்கள் ஒரு விபச்சாரக்காரனாய் இருக்கலாம். You may be a prostitute. நீங்கள் ஒரு விபச்சாரியாய் இருக்கலாம். You may be a murderer. நீங்கள் ஒரு கொலைகாரனாய் இருக்கலாம். You may be a drunkard. நீங்கள் ஒரு குடிகாரனாய் But இருக்கலாம். I tell you, as we praise God, the power of holiness is going to touch you. நாம் தேவனை துதிக்கும் போதுதானே பரிசுத்தத்தின் வல்லமையானது உங்களை தொடப் போகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The power of the blood of Jesus is going to visit you now. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையானது உங்களை வந்து சந்திக்க போகிறது. You may be standing far away and listening, but the power of Jesus is going to touch you there. ஒருவேளை நீங்கள் தூரத்தில் நின்று கொண்டு இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசுவின் வல்லமை வந்து உங்களை தொடப் போகிறது. Children of God, let's praise God once again. தேவனுடைய பிள்ளைகளை நாம் மறுபடியும் தேவனை துதிப்போம். Jesus, our Savior, is in our midst. நம்முடைய இரட்சகராக இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Let us exalt Him and praise Him. நாம் அவரை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Stotram, 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 stotram,
ஸ்தோத்திரம் 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 பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக நம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே நம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக நம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக நம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே நம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே Shabaria Mahabaria Masamaria Praise the He was just one poor man. அவர் ஒரு தரித்திரனான மனிதனாய் இருந்தார். அவர் ஏழை மனுஷனாய் இருந்தார். He lived in many thousands of miles away. இங்கே இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு தேசத்தில் அவர் வாழ்ந்தார். He walked in some few villages in that country. அந்த தேசத்தில் காணப்பட்டதான சில கிராமங்களின் வழியாய் அவர் சுற்றி திரிந்தார். When he was in this world he had more enemies than friends. அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவருக்கு சிநேகிதர்களை காட்டிலும் சத்துருக்கள் அதிகமான பேர்களாய் இருந்தார்கள். They caught him and nailed him on a cross. அவர்கள் அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். But he rose again alive on the third day. ஆனால் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். And he said, all power is given unto me in heaven and in earth. வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். Today all the demons in hell are trembling before that one man. இன்று அந்த ஒரே மனுஷனுக்கு முன்பாக பாதாளத்தில் இருக்கிற அத்தனை பிசாசுகளும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. And it is about the blood of that Jesus that we are singing today. இப்பொழுது அந்த இயேசுவின் இரத்தத்தை குறித்து தான் இன்று நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். There might be millions and millions and millions of sins in the world. இந்த உலகத்தில் மில்லியன் கணக்கான பாவங்கள் காணப்படலாம். But when Jesus comes, ஆனால் இயேசுவானவர் வரும்போது all those million sins are going to tremble. அந்த எல்லா பாவங்களும் நடுங்க போகிறது. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக தம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே தம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக Praise you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus.
The power of Jesus is far, far greater than the power of sin. இயேசுவின் வல்லமையானது பாவத்தின் வல்லமை காட்டிலும் மிக பெரியதா இருக்கிறது. Therefore let us all praise God. அதற்காக நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Stotram, stotram, stotram. Praise you Jesus. We praise you Jesus. Praise you Lord. We praise you, we praise you, we praise you, we praise you. மார்க் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். Famines. பஞ்சங்கள். Famines are increasing every day. ஒவ்வொரு நாளும் பஞ்சங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. Today in the world, 1/3 of the population are well fed, 1/3 are underfed, 1/3 are starving. இன்று உலகத்தில் இருக்கிறதான மொத்த ஜனங்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் அவர்கள் நன்றாக புசிக்கிறார்கள், மூன்றில் ஒரு பகுதியினர் அவர்கள் சரியாக ஆகாரம் கிடைக்காமல் இருக்கிறார்கள், மூன்றில் இன்னொரு பகுதியினர் அவர்கள் முற்றிலும் ஆகாரம் இல்லாமல் பட்டினியாய் இருக்கிறார்கள். Here is the picture of a man. He is not able to stand up and walk. He is crawling on the ground because of starvation. இங்கே ஒரு மனுஷனுடைய படம் காணப்படுகிறது. இந்த மனுஷன் அவன் சாப்பிடாதபடியினால் மிகவும் பட்டினியா இருக்கிறபடியினால் அவரால் எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து கொண்டிருக்கிறார். This is taken in an African country. இது ஒரு ஆப்பிரிக்க தேசத்தில் எடுக்கப்பட்டதான ஒரு படம். People, because of malnutrition, because of lack of proper nourishment, they are becoming stunted in their growth and their life is being affected. ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் இருக்கிறபடியினால் அவர்கள் பட்டினியில் வாடுகிறபடியினால் அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. Some tribal people, because they've run out of their kind of food, they are in danger of extinction. சில ஆதிவாசி ஜனங்கள் அவர்களுடைய ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்காதபடியினால் அவர்கள் அழிந்து போகும் நிலைமையில் காணப்படுகிறார்கள். In a country called Somalia in the African continent, 80% of the babies die before they reach the age of 2. ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிறதான சொமாலியா என்கிறதான நாட்டில் 80% மேலாய் இருக்கிறதான குழந்தைகள் 2 வயது வருவதற்கு முன்பாகவே மரித்து போய் விடுகிறார்கள். You will see children when they are young itself, they grow with big heads and big tummies and so on. பிள்ளைகள் சிறிய வயதா இருக்கும்போதே பெரிய தலையோடு பிறக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். And big tummies, stomachs. பெரிய வயிறு உடையவர்களாய் இருக்கிறார்கள். This picture is not so clear, but this is a group of children, most of them naked with bowls in their hand waiting for food. இந்த படமானது சரியான தெளிவாய் காணப்படவில்லை. ஆனால் இதில் இருக்கிறதான அநேக குழந்தைகள் தங்கள் கைகளில் பாத்திரங்களை வைத்துக் கொண்டு சாப்பாட்டிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். They have not eaten for many days. அநேக நாட்களாக இவர்கள் சாப்பிடவில்லை. This is the state of many countries. இதுதான் அநேக தேசங்களினுடைய நிலவரமாய் இருக்கிறது. One news report says like this. ஒரு செய்தி தகவல் இப்படி கூறுகிறது. It was written before 2009, and it says world hunger is projected to reach a historic high in 2009. 2009 வருஷத்திற்கு முன்பாக எழுதப்பட்டு விட்டது. உலகளாவிய பசியா இருக்கிறதான இந்த பிரச்சனையானது 2009 வருஷத்தில் தன்னுடைய உச்சக்கட்ட நிலையை அடைய போகிறது என்று. In some villages in Central America, மத்திய அமெரிக்காவில் இருக்கிறதான சில கிராம பகுதிகளில் many children are not getting food to eat properly. அநேக பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு சரியான ஆகாரம் கிடைக்கிறதில்லை. And because of that, their growth and their studies and their strength and their future are all getting affected. அது நிமித்தமாக அவர்கள் வளர்ச்சியும் அவர்களுடைய படிப்பும் அவர்கள் எதிர்காலமும் அவர்கள் பலமும் பாதிக்கப்படுகிறது. So in so many countries in the world, children and people are being affected. எனவே உலகத்தில் அநேக நாடுகளில் பிள்ளைகளும் ஜனங்களும் பாதிக்கப்படுகிறார்கள். Here is another picture. இங்கே இன்னொரு சித்திரம் இருக்கிறது. Many hands trying to scrape porridge from one bowl. அநேக கைகள் ஒரு பாத்திரத்தில் இருக்கிறதான கூழை எடுக்கும்படியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. So they are so hungry, they have not had food for so many days, that they are all, many hands from one bowl are scraping food. அவர்கள் அநேக நாட்களாக பசியாய் இருக்கிறார்கள், ஒருவரும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. எனவே அத்தனை பேருடைய கைகளும் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற கூழுக்காக அவைகள் தேடிக் கொண்டிருக்கிறது. Now one thing we must realize, நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். although there are famines in some parts of the world, உலகத்தில் சில பகுதிகளில் பஞ்சங்கள் காணப்பட்டாலும் there is enough food in this world for every human being. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷருக்கும் போதுமான ஆகாரம் காணப்படுகிறது. It is not that God is at fault because he is not able to produce enough food for the increasing population. For the 650 crore people in this world, there is enough food.
பெருகி கொண்டிருக்கிறதான ஜனத்தொகைக்கு ஆகாரம் வழங்கும்படியாக தேவன் தான் தரவில்லை என்று நாம் தேவனை குறை கூற முடியாது. இந்த உலகத்தில் காணப்படுகிறதான 650 கோடி ஜனங்களுக்கும் ஆகாரம் போதுமான அளவு இருக்கிறது. But sad to say, while I showed you photographs of people starving and dying of starvation in one part of the world, ஆனால் சொல்ல வேண்டியதான பரிதாபமான காரியம் என்னவென்றால், இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டின படங்களில் ஜனங்கள் பட்டினி நிமித்தமாக அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். in one part of the world, உலகத்தின் ஒரு பகுதியில் அவர்கள் இப்படி மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். in some other parts of the world food is being wasted. ஆனால் உலகத்தின் வேறு சில பகுதிகளில் ஆகாரமானது வீணாக்கப்படுகிறது. If you go to some hotels in western countries, the food they give for one man is too much for one man. மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறதான உணவகங்களில் நீங்கள் போவீர்கள் என்றால் ஒரு மனுஷனுக்கு அவர்கள் கொடுக்கிறதான ஆகாரமானது அந்த மனுஷனுக்கு போதுமான அளவுக்கும் அதிகமாய் காணப்படுகிறது. So one man cannot eat all that food, so he eats half and the rest is thrown into the dustbin. ஒரே மனுஷன் அவ்வளவு ஆகாரத்தை புசிக்க முடியாமல் இருக்கிறபடியால் அவன் பாதியை சாப்பிட்டுவிட்டு மீதியை குப்பையில் போட்டு விடுகிறான். In the country of Canada, too much wheat is produced, so every now and then they destroy tons of wheat. கனடா தேசத்தில் அதிகமாக கோதுமை உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் தேவைக்கும் அதிகமாக இருக்கிறபடியால் மீதி இருக்கிறதான கோதுமையை அவர்கள் டன் கணக்கில் அழித்து விடுகிறார்கள். In the country of Denmark, there's excess of milk now and then, so the tons of milk is poured into the sea. டென்மார்க் தேசத்தில் அதிகமாக பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அவர்கள் தேவைக்கு அதிகமாக பால் அவர்களுக்கு இருக்கிறபடியினால் மீதி இருக்கிறதான பால் டன் கணக்கில் கடலில் கொட்டப்படுகிறது. Why this lack of balance? ஏன் இப்படிப்பட்ட சமச்சீரற்றதான ஒரு நிலை? Because of bad management by human beings. மனுஷர்களால் ஆளப்படுகிறதான தவறான மேலாண்மையாய் இருக்கிறது. Also because people occupying high offices, instead of helping the fellow human beings, they are greedy for gain and they're turning all that money into their own pockets. உயர் பதவியில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய பதவி வகித்தாலும் கூட அவர்களுக்கு அதிகமாக பணம் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக தங்கள் பேராசை நிமித்தமாக தங்கள் சட்டை பையை அவர்கள் நிரப்பிக் கொள்கிறார்கள். In some countries, so much money is being spent on weaponry rather than on feeding human beings. சில நாடுகளில் ஆயுதம் உண்டாக்குவதற்கு அதிகமாக பணம் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் அந்த தேசத்தில் பட்டினியால் வாடுகிறதான ஜனங்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதில்லை. In America, the money spent on making one missile can feed one school full of children for 5 years. அமெரிக்க தேசத்தில் ஒரு ஏவுகணை உண்டாக்குவதற்கு செலவிடப்படுகிறதான பணமானது ஒரு பள்ளியில் இருக்கிறதான முழு அத்தனை குழந்தைகளுக்கும் 5 வருஷம் அவர்களுக்கு ஆகிறதான செலவுக்கும் அது சரியா இருக்கிறது. So look at the tilt of balance. That money is being squandered on weaponry so that they can be the superpower. இந்த சமச்சீரற்ற நிலையை நீங்கள் பாருங்கள். அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு தங்கள் பணத்தை செலவிடுவதற்கு பதிலாக ஆயுதம் உண்டாக்குவதற்கு செலவிடுகிறார்கள். ஏனென்றால் நாங்கள் தான் ஆயுதத்தில் வல்லவர்கள் என்று மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதை நிமித்தமாக. Now this is going to get worse and worse. இது இன்னும் சற்று மோசமாகிக் கொண்டே போகிறது. Some predictions have been made that even in South Asia famines are going to increase. தெற்கு ஆசியாவிலும் கூட பஞ்சங்கள் அதிகரிக்க போகிறது என்று சில முன் அறிவித்தல்கள் கூறுகிறது. And because of the current economic crisis, people don't have money to buy food because the price remains the same but their incomes are lowered. இப்பொழுது வந்ததான அந்த பொருளாதார சீரழிவின் காரணமாக ஜனங்களுடைய வருமானம் குறைந்து விட்டது. ஆனால் விலைவாசி அப்படியே இருக்கிறபடியால் ஜனங்களால் வாங்க முடிகிறதில்லை. Now when the antichrist comes, when that one world ruler comes, அந்திகிறிஸ்துவாகிய அந்த ஒரே ஆட்சிக்காரன் வரும்போது, when he in his days there will be famines. அவனுடைய நாட்களிலும் பஞ்சங்கள் காணப்படும். Turn to Revelation chapter 6. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்கள் and read verses 5 and 6. 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். And when he had opened the third seal, I heard the third beast say, Come and see. And I beheld, and lo, a black horse, and he that sat on him had a pair of balances in his hand. And I heard a voice in the midst of the 4 beasts say, A measure of wheat for a penny, and 3 measures of barley for a penny, and see thou hurt not the oil and the wine.
This is a symbolic prophecy about what's going to happen a few years from now. இன்றிலிருந்து சில வருஷங்களுக்குள்ளாக என்ன சம்பவிக்க போகிறது என்பதற்கு அடையாளமாய் கூறப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமாய் இது இருக்கிறது. A man is seated on a horse with a balance in his hand. ஒரு மனுஷன் குதிரையின் மேல் உட்கார்ந்து கொண்டு ஒரு தராசை பிடித்திருக்கிறான். And food is being measured and distributed. ஆகாரமானது அளந்து கொடுக்கப்படுகிறது. This shows that in the time of the Antichrist there's going to be a lot of food shortage in various parts of the world. People are going to be rationed food. அந்திகிறிஸ்துவின் நாட்களில் மனுஷர்களுக்கு இடையே அதிகமாக உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அதே நிமித்தமாக மனுஷர்களுக்கு ஆகாரமானது அளந்துதான் வழங்கப்படும் என்றும் இந்த வசனம் கூறுகிறது. Except for a few rich influential people, other people are going to go through hunger in various parts of the world. சில செல்வாக்குள்ள பணக்கார ஜனங்களை தவிர உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிறதான மற்ற ஜனங்கள் எல்லாரும் பசியினால் வாடப் போகிறார்கள். Jesus himself said, in the days of the coming of the Son of Man there will be famines, and here it is. இயேசு தாமே தம்முடைய சொல்லி இருக்கிறார், மனுஷகுமாரன் வரும் நாட்களில் பஞ்சங்கள் உண்டாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த பஞ்சம் இந்த நாட்களில் இப்பொழுதே காணப்படுகிறது. Now I'm going to tell you of a worse famine that's going to take place. இன்னும் வரப்போகிறதான மோசமான ஒரு பஞ்சத்தை பற்றி நான் உங்களுக்கு கூற போகிறேன். Read from the book of Amos chapter 8 verses 11 and 12. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிப்போம். And I will turn your feasts into mourning and all your songs into lamentation. Amos 8, 11 and 12. Behold, the days come, saith the Lord God, that I will send a famine in the land, and not a famine of bread, nor a thirst for water, but of hearing the words of the Lord. And they shall wander from sea to sea, and from the north even to the east. They shall run to and fro to seek the word of the Lord, and shall not find it. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். How many of you are reading your Bible every day? உங்களில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிக்கிறவர்களா இருக்கிறீர்கள்? Next question, how many of you hear God's voice every day? அடுத்த கேள்வி, உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கிறீர்கள்? Today we are so well off materially sometimes that our spiritual needs go unattended. இன்று நாம் நம்முடைய பொருள் சம்பந்தமான தேவைகளை குறித்து அதிக கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் ஆவிக்குரிய தேவைகளை குறித்து நாம் எண்ணம் இல்லாமல் போகிறோம். Now suppose a man is starving and yet hungry, he will go out looking for food. உதாரணமாக ஒரு மனுஷன் பட்டினியாய் இருக்கிறான், இன்னும் அவனுக்கு பசிக்கிறபடியால் அவன் போய் தொடர்ந்து ஆகாரத்தை தேடுவான். But suppose a man is starving and is not hungry, even if you go and put food before him, he is not going to eat. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தும் அவனுக்கு பசி இல்லாமல் இருக்கும் என்றால் அவனுக்கு முன்பாய் போய் உணவை வைத்தாலும் அவன் புசிக்க மாட்டான். So that lack of hunger is a dangerous disease. It will lead to the individual's death. எனவே இந்த பசியின்மை என்கிறதான இந்த வியாதியானது அபாயகரமான வியாதியா இருக்கிறது. அது தனி நபர்களை மரிக்க செய்கிறது. How many are hungry for the word of God? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு என்று பசியா இருக்கிறீர்கள்? We eat 3 times a day to feed our bodies. நம்முடைய சரீரத்தை போஷிக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் 3 முறை புசிக்கிறோம். But how many of us are concerned about feeding our soul? ஆனால் எத்தனை பேர் நம்முடைய ஆத்மாவை போஷிப்பதில் உள்ளவர்களா இருக்கிறோம்? Is our soul hungry if it doesn't have its food? நம்முடைய ஆத்மா பசியா இருந்து அதற்கு ஆகாரம் கிடைக்காவிட்டால்? Is today if we don't hear God's voice, does our soul hunger and express its hunger? இன்று நாம் நம்முடைய ஆத்மாவானது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதில்லை, அது நிமித்தமாக நமக்கு பசி உண்டாகிறதா? அதனுடைய உணர்வை நாம் தெரிவிக்கிறோமா? We don't hear God's voice for so many weeks. Some have never heard God's voice. Some don't care about the reading the Bible, and they are quite happy. That's very dangerous. If the soul is not hungry, it's deathly dangerous. அநேக வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதில்லை. இதுவரைக்கும் சிலர் தேவனுடைய வார்த்தையை கேட்டதே கிடையாது. சிலர் தேவனை பற்றியதான உணர்வு நமக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் ஆத்மாவானது பசி இல்லாமல் காணப்படும். அந்த பசியின்மையானது மரணத்தை உண்டாக்குகிறதான ஒரு நோயாய் மாறிவிடும்.
Now, if we don't get used to hearing God's voice every day, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகாமல் இருப்போம் என்றால், in the tribulation period, this verse says there's going to be a famine for the word of God. உபத்திரவ காலத்தில் இந்த வசனம் இப்படி கூறுகிறது, கர்த்தருடைய வசனம் கிடைக்காததான பஞ்ச காலம் வரும் என்று. You cannot hold these Bibles in public anymore in a few years from now, in a few days from now. இன்றிலிருந்து சில நாட்களுக்குள்ளாக பொது இடத்தில் இப்படி நீங்கள் வேதாகமத்தை உயர்த்த முடியாது. If you are caught with the Bible, the consequences will be great. வேதாகமத்தை நீங்கள் வைத்திருக்கிறவர்களாக நீங்கள் பிடிக்கப்பட்டால் அதனுடைய விளைவுகள் மிகவும் பயங்கரமானதா இருக்கும். A famine for the word of God is coming. கர்த்தருடைய வசனம் கிடைக்காததான பஞ்ச காலம் வந்து கொண்டிருக்கிறது. In these days, you are going to hear a little more about this word of God, and you're going to see how this famine is coming in a subtle way even before the coming of the Lord. இந்த நாட்களில் கர்த்தருடைய வசனத்தை குறித்து இருக்கிறதான இன்னும் சற்று சில உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். இனிமேல் வரும் நாட்களில் கர்த்தருடைய வசனம் கிடைக்காததான பஞ்ச காலம் எப்படி வரப்போகிறது, அது இயேசு வருவதற்கு முன்பாகவே எப்படி வரப்போகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். Some wicked men have tampered with some of your Bibles, and they have changed some of the words in your Bibles which some of you are having. சில பொல்லாத மனுஷர்கள் தேவனுடைய கர்த்தருடைய வேதத்திலே அவர்கள் தங்கள் கைகளை வைத்து விட்டார்கள். சில காரியங்களை அவர்கள் தேவனுடைய வசனத்திலிருந்து அகற்றி இருக்கிறார்கள். Some of you are having those Bibles with you. You will hear about this maybe in a day or two. அப்படிப்பட்ட வேதாகமத்தை உங்களில் சிலரும் வைத்திருக்கிறீர்கள். அதை இன்று நாளை இல்லாவிட்டால் அடுத்த நாள் அதை பற்றியான விஷயத்தை நீங்கள் கேள்விப்படலாம். After Jesus comes, இயேசு வந்துவிட்ட பிறகு there is no more hearing God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்பது என்கிறதான அந்த விஷயமே இல்லை. Because God would have left this world. ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தை விட்டு போய் விடுவார். It's going to be a godless world for 7 years. அதற்கு பிறகு 7 வருஷம் அளவும் தேவனற்றதான ஒரு உலகம் இருக்கும். Today, even if a man says there is no God, God's blessings are upon him. இன்று ஒரு மனுஷன் கடவுளே இல்லை என்று சொன்னாலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதமானது அந்த மனுஷனின் மேல் இருக்கிறது. God has given him an opportunity, a lifetime to set his life right and repent. தேவன் அவனுக்கு என்று ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக தன் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டு மனம் திரும்புவதற்காக. But after God leaves this world, ஆனால் தேவன் இந்த உலகத்தை விட்டு போய்விட்ட பிறகு, when Satan comes down to rule, சாத்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்படியாக இறங்கி வரும்போது, it's going to be terrible in those days. அந்த நாட்கள் மிகவும் பயங்கரமானவைகளாய் இருக்கும். To survive and be on the Lord's side in those days, you need a lot of strength. கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கும்படியாகவும் அந்த நாட்களில் பிழைக்கும்படியாகவும் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமானதாய் அந்த நாட்களில் காணப்படும். So you can't accumulate that strength after Jesus comes, because there will be no Jesus in this world. இயேசு வந்துவிட்ட பிறகு அதற்குரிய பலத்தை உங்களால் சேர்த்து குவித்து வைக்க முடியாது. ஏனென்றால் அந்த நாட்களில் இயேசு இருக்க மாட்டார். But you should live on the strength that you already accumulated before Jesus came. ஆனால் இயேசு வருவதற்கு முன்பாக நீங்கள் சேர்த்து வைத்ததான அந்த பலனை கொண்டுதான் நீங்கள் வாழ நேரிடும். That is assuming you're going to be left behind. அது நீங்கள் ஒருவேளை கைவிடப்பட்டால் நேரிடுகிறதான சம்பவம். Now, if today we are not hearing God's voice and we are careless and our soul is not hungry for his word, how are we going to survive when the famine comes? இன்றே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருந்து நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று பசி எடுக்காமல் இருந்து பசியின்மையாக இருக்கும் என்றால் இயேசு வந்து போன பிறகு நாம் எப்படி வாழ முடியும்? When the famine comes, how are you going to survive? Famine for the word of God. கர்த்தருடைய வசனத்துக்குரியதான பஞ்சம் வரும்போது நாம் எப்படி பிழைக்க முடியும்? When he forces you to take his mark, how are you going to refuse? அவன் தன்னுடைய முத்திரையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை பலவந்தம் பண்ணும்போது நீங்கள் எப்படி அதை எதிர்க்க முடியும்? What I'm trying to say is, reading the word of God is essential not only for getting caught up at the coming of the Lord. It is even necessary to survive even if you're left behind in the tribulation period. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது கர்த்தருடைய வருகைக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக மாத்திரமல்ல, ஒருவேளை இயேசு வந்த பிறகு நாம் கைவிடப்படுவோம் என்றால் அதற்கு பிறகு நாம் ஜீவிக்க வேண்டியதற்காக இருக்கிறதான பலத்திற்காக கர்த்தருடைய வார்த்தை தேவைப்படுகிறது. In many communist countries where Christians are being imprisoned, அநேக நாத்திகவாத நாடுகளில் அநேக கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலைக்குள் போடப்படுகிறார்கள். many of them don't have Bibles to read. அவர்களில் அநேகருக்கு வேதாகமத்தை படிப்பதற்கு வேதாகமம் இல்லை. But somehow some visitor will take portions of the scriptures, some few leaves from the Bible
which they will be given. ஆனால் எப்படியோ சில பார்வையாளர்கள் அவர்களை பார்க்கும் போகும்போது சில வேதாகமத்தின் பகுதிகளையோ இல்லாவிட்டால் சில வேதாகமத்தின் இதழ்களையோ அவர்கள் எடுத்துக்கொண்டு அவரை பார்க்க போகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அவர்கள் அதை வழங்குவார்கள். So they hide that, and then when no one is watching, they read one page over and over and over again till they can get another one to exchange with someone else. அவர்கள் அந்த சிறைச்சாலைக்குள் இருக்கும்போது ஒருவரும் பார்க்காத போது அவர்கள் அந்த ஒரே தாளை மறுபடியும் திருப்பி அதையே படித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது யாரும் தெரியாத விதத்தில் அவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சற்று நாட்கள் கிடைத்து வேறொருவர் அதை கொண்டு வருவதும் வரைக்கும் till some fellow prisoner has another page to exchange with him. இன்னும் அவரோடு கூட இருக்கிறதான இன்னொரு சிறைச்சாலையில் இருக்கிறதான இன்னொரு நபர் அவர் வைத்திருக்கிறதான தாளை மாற்றும் வரைக்கும். Today we have the whole Bible in our hands but no time. இன்று நமக்கு முழு வேதாகமமும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது, ஆனால் படிப்பதற்கு தான் நேரம் இல்லை. Or if we have the time, I'm not interested. நேரம் இருந்தாலும் ஆர்வம் இல்லை. It's boring, isn't it? The newspaper is better, storybooks are better, magazines are better, movies are better, the television is better, and the textbooks are better. How to read this thing over and over again? வேதாகமத்தை படிப்பது சலிப்புள்ளதாய் இருக்கிறது, ஆனால் அதற்கு பதிலாக செய்தித்தாள்களை படிப்பது சந்தோஷமா இருக்கிறது. மற்றும் பத்திரிகைகளை படிப்பதிலும், டிவி பார்ப்பதிலும், சினிமா படங்கள் பார்ப்பதிலும், கதை புத்தகங்கள் வாசிப்பதிலும் மிகவும் ஆர்வமாய் இருக்கிறது. There was a man who was a Buddhist. ஒரு புத்த மதத்தை சேர்ந்ததான ஒரு மனுஷன் இருந்தார். He was once sick and hospitalized. ஒருமுறை அவர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். Someone gave him a Bible to read. அவர் வாசிப்பதற்கென்று அவருக்கு ஒரு வேதாகமத்தை ஒருவர் கொடுத்தார். And it was a New Testament. அது ஒரு புதிய ஏற்பாடா இருந்தது. So he opened the first page and started reading. அவர் முதலாம் பக்கத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தார். Abraham begat Isaac, Isaac begat Jacob, Jacob begat Judas, and Judas begat, and so on. He started reading. I said, what's this? This is Bible. I may as well read a telephone directory. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான் என்று அவர் வாசித்துக் கொண்டிருக்கும் போது நான் வேதாகமத்தை வாசித்து என்ன பயன்? இது ஒரு டெலிபோன் புத்தகத்தில் இருக்கிற பெயர்களை வாசிக்கிறதை போல் இருக்கிறது. But he kept on reading. ஆனால் அவரோ தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தார். Today he is a pastor over one of the biggest churches in the world. இன்று உலகத்திலே இருக்கிறதான மிகப்பெரிய சபைகளில் ஒன்றிற்கு அவர் போதகராய் இருக்கிறார். So God has changed his life. எனவே தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். So dear brother, dear sister, this is not just a storybook. Here are words of eternal life. எனவே அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஒரு கதை புத்தகம் அல்ல, நித்திய ஜீவனின் வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. God took the Israelites through the wilderness. தேவன் இஸ்ரவேலர்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினார். They had no other food to eat but from some kind of food that fell from heaven every morning. அவர்களுக்கு புசிப்பதற்கு வேறு எந்த ஆகாரமும் இல்லை. ஒவ்வொரு நாள் காலை வானத்திலிருந்து விழுகிறதான விஷயமே அவர்களுக்கு ஆகாரமா இருந்தது. They had to eat that same food morning, noon and night. அதே ஆகாரத்தை அவர்கள் காலையிலும் மத்தியானமும் சாயங்கால வேளையிலும் இரவு வேளையிலும் புசிக்க வேண்டியதா இருந்தது. After a few years they started murmuring. சில வருஷங்கள் கழித்து அவர்கள் முறையிட ஆரம்பித்தார்கள். Now you just imagine and see. இப்பொழுது நீங்களே யோசித்து பாருங்கள். Suppose you have to eat rice in the morning, rice in the afternoon, rice in the night. உதாரணமாக காலையிலும் அரிசியை சாப்பிட வேண்டும், மத்தியானமும் அதையே சாப்பிட வேண்டும், இரவும் அதையே சாப்பிட வேண்டும். You and I will start fighting in 1 week. நீங்களும் நானும் அதை ஒரு வாரம் அதை அப்படி சாப்பிடுவோம். We'll start fighting after 1 week. ஒரு வாரம் கழித்து நாம் சண்டை போட ஆரம்பிப்போம். What's this food? என்ன இந்த ஆகாரம்? What's this rice all the time? எப்பொழுது பார்த்தாலும் சோறே சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் எப்படி சாப்பிடுவது? These children of Israelites started murmuring after many years, after morning, noon and night manna all the time. Is that a big mistake? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் अनेक வருஷங்கள் கழித்து தான் 3 வேளை மன்னாவை புசித்தபடியினால் அவர்கள் சலிப்படைந்து புகார் கூறினார்கள். Is that a sin? அது ஒரு பாவமா? You know, God called that lust. He called their murmuring lust. தேவன் அவர்கள் முறுமுறுப்பை இச்சை என்று அழைத்தார். Their murmuring after many years for eating the same food day and night, if God calls that lust, then what name can God give your lust and mine? It has to be called by some other name. ஒரே ஆகாரத்தை அவர்கள் 3 வேளை புசித்துக் கொண்டிருந்தார்கள். பல வருஷங்களாக புசித்த பின்புதான் அவர்கள் அதை சலிப்புடையது என்று கூறினார்கள். தேவன் அதையே இச்சை என்று கூறினார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான அந்த ஆசை தேவன் என்னவென்று கூறுவார்? அதற்கு வேறு வார்த்தை தான், வேறு பெயர் தான் வைக்க வேண்டும். Now why did God do that? தேவன் ஏன் அதை செய்தார்? God said, I made you hunger, I made you eat that manna every day for 40 years. You know why?
தேவன் கூறினார், நான் உங்களை பசியடைய வைத்தேன், அந்த மன்னாவை இரவும் பகலும் உங்களை புசிக்க வைத்தேன், 40 வருஷமளவும் அதை புசிக்க வைத்தேன். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? He did for two reasons. அவர் 2 காரணங்களுக்காக அதை செய்தார். So that man might realize he survives not only by physical food but by every word that comes out of the mouth of God. ஏனென்றால் அதன் மூலமாக மனுஷனானவன் எழுத்திற்குரிய ஆகாரத்தின் மூலமாக அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும் என்று அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. The second reason, இரண்டாவது காரணம், God foresaw another generation that was going to be born many years after, namely the New Testament church. அநேக வருஷங்கள் கழித்து பிறக்க போகிறதான ஒரு சந்ததியினராகிய தலைமுறையை தேவன் பார்த்தார். அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. And God said, I'm going to feed that New Testament church every morning through the word of God in their journey of life, and as a shadow I am taking these Israelites through the wilderness and giving them this manna every morning. அந்த புதிய ஏற்பாட்டு சபையை நான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் காலையில் என்னுடைய மன்னாவினால் நான் ஆவிக்குரிய ரீதியாக தங்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்களை இதை புசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை போஷிக்க போகிறேன். அதற்கு நிழலாட்டமாக நான் இந்த இஸ்ரவேலரை வனாந்தரத்தின் வழியாக எடுத்து சென்று அவர்களை மன்னாவினால் போஷிக்கிறேன். God took them, poor folks, lakhs of them had to suffer eating that boring food every morning just because of us. தேவன் அந்த ஜனங்களை, அந்த லட்சக்கணக்காய் இருந்ததான ஜனங்களை நமக்காக அப்படிப்பட்டதான ஆகாரத்தை புசிக்க வைத்தாரா? Read Isaiah chapter 50 verse 5. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. Read verse 4, sorry. 4ஆம் வசனம். Isaiah 50 verse 4. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். He wakes me every morning to make my ears hear. என்னுடைய காதுகளில் நான் கேட்கும்படியாக காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார். So every morning, early in the morning, first thing in the day, before we go to work, before we write our exams, before we sit up and study, before we have our morning coffee, before we even brush our teeth, we must hear God's voice. ஒவ்வொரு நாள் காலையும் நாம் வேறு வேலையை தொடங்குவதற்கு முன்பாக, நாம் எழுந்து படிப்பதற்கு முன்பாக, நம்முடைய தேர்வுகளுக்காக படிப்பதற்கு முன்பாக, நாம் காஃபி குடிப்பதற்கு முன்பாக, நம்முடைய பல் தேய்ப்பதற்கு முன்பாக நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். When we wake up, we should wake up with the voice of God. நாம் எழும்பும்போது தானே தேவனுடைய வார்த்தையோடு கூட எழும்ப வேண்டும். That's the manna for a child of God. அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்று இருக்கிறதான மன்னா. Why early in the morning? ஏன் காலையிலேயே? Because when that's the first thing in the day, that word of eternal life will preserve us against the powers of sin the rest of the day. ஏனென்றால் அதுதான் முதலாவது காரியமா இருக்கிறது. முழு நாட்களிலும் நாம் பாவத்தை எதிர்க்க வேண்டியதான அந்த காரியத்திற்கு இந்த தேவனுடைய வார்த்தை தான் உதவி செய்கிறது. So when we hear the voice of God early in the morning, he will help us to live a victorious life through the day. எனவே அதிகாலையிலேயே நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் இருப்போம் என்றால் அந்த நாள் முழுவதும் நாம் ஒரு ஜெயகரமான ஜீவன் செய்வதற்கு அது உதவி செய்யும். A famine is coming. ஒரு பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. You're not going to have Bibles in the world anymore. இதற்கு பிறகு உலகத்தில் வேதாகமங்கள் இருக்க போகிறது இல்லை. Every Bible in this world is going to be destroyed. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேதாகமும் அழிக்கப்பட போகிறது. And if you have a Bible in your hand, woe unto you. அந்த நாட்களில் நீங்கள் வேதாகமத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஐயோ. Before that day comes, before that famine comes, let's read the word of God. அந்த நாள் வருவதற்கு முன்பாக, அந்த பஞ்சம் வருவதற்கு முன்பாக நாம் தேவனுடைய வார்த்தையை படிப்போமாக. Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's make a determination today. இன்று நாம் ஒரு தீர்மானத்தை செய்வோம். Lord, I will give honor to your word. ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறேன். Every morning I will read the scriptures before setting out for my other duties. ஆண்டவரே, என்னுடைய மற்ற வேலைகளை நான் ஆரம்பிப்பதற்கு முன்பாக முதலாவது உம்முடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். I want to hear your voice, Lord, first thing in the day. ஆண்டவரே, நாளில் முதலாவது விஷயமாக நான் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும். How sweet is the voice of God. தேவனுடைய சத்தமானது எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது. How powerful is the voice of God. தேவனுடைய சத்தமானது எவ்வளவு வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. It has the power to get us connected with heaven. அந்த வல்லமையானது பரலோகத்தோடு கூட தொடர்புடையதாய் இருக்கிறது. No, it has the power to get us connected with heaven. நாம் பரலோகத்தோடு கூட தொடர்பு ஏற்படுத்தும்படியாக அந்த வல்லமை, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. All those who say from tomorrow onwards I am going to read the word of God regularly. நாளை முதற்கொண்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து படிப்பேன் என்று சொல்லுகிறதான யாவரும், all those who say, Lord, I want my ears tuned to hear your voice every morning. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக என்னுடைய காதுகளை திருப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற யாவரும், that verse we read in Isaiah 54 in English says, he wakes my ear.
ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய ஆங்கில வேதாகமத்தில் அவர் என்னுடைய செவிகளை எழுப்புகிறார் என்று So எழுதப்பட்டிருக்கிறது. he wakes not only us, he wakes our ears as well. அவர் நம்மை மாத்திரம் எழுப்பி விடுகிறதில்லை, நம்முடைய செவிகளையும் அவர் எழுப்புகிறார். How many want your ears woken up in the morning? எத்தனை பேருடைய செவிகள் காலையிலே எழும்ப வேண்டும் என்று How விரும்புகிறீர்கள்? many want to hear the word of God in the morning? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Make a resolution to honor his word. அவருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். He is not going to cast pearls before swine. அவர் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாக போட மாட்டார். But if you value his word, he will feed you with his word. நீங்கள் அவருடைய வார்த்தையை கனப்படுத்தினால் அவர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை போஷிப்பார். Your soul shall be fat and flourishing. உங்கள் ஆத்துமானது செழிப்பாயும் புஷ்டியுள்ளதாயும் இருக்கும். And he will see beauty in your soul because it is fed with eternal life. உங்கள் ஆத்துமாவானது அழகுள்ளதாய் இருக்கும், ஏனென்றால் அது நித்திய ஜீவனினால் போஷிக்கப்படுகிறது. When he appears very soon, அவர் அதிசீக்கிரத்தில் வெளிப்படும்போது it is that soul that he is going to see. அந்த ஆத்துமாவை தான் அவர் பார்க்க போகிறார். Those who say, I'm going to honor his word from now on, lift up your right hands. இன்று முதற்கொண்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற யாவரும் தங்கள் கரங்களை உயர்த்துங்கள். I will read his word every morning. Those who say it, so lift up your right hands. ஒவ்வொரு நாள் காலையும் நான் அவருடைய வார்த்தையை படிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். May God forgive us for our past negligence. நம்முடைய கடந்த கால அஜாக்கிரதைக்காக தேவன் தாமே நம்மை மன்னிப்பாராக. And may God provide you the grace to honor his word from today onwards. இன்று நாள் முதற்கொண்டு அவருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. Jesus is coming soon. இயேசுவானவர் சீக்கிரம் வருகிறார். May God help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.
பிரியமானவர்களே, தயவு செய்து எல்லாம் எழுந்து நில்லுங்கள். இப்பொழுது எல்லாம் எழுந்து நில்லுங்கள். நம்முடைய கூட்டத்தில் வந்து நாம் பங்கு பெற்று வேத வசனத்தை கேட்டு நாம் வசதியாக நிர்விசாரமாக இந்த இடத்தை விட்டு நாம் போகக்கூடாது. நேற்று இரவு நான் சொல்வது போல நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு போக வேண்டும். தேவசம் ஒப்படைங்கள். இந்த 2ஆம் நாள் இரவு கூட கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை பற்றி நாம் கேட்டோம். ஒரு கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது, வருஷங்கள் கடந்து கொண்டிருக்குது, நம்முடைய ஜீவி மாறவில்லையே. நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது, வருஷங்கள் கடந்து கொண்டிருக்குது. பொன்மலை பற்றியே நீ மனம் திரும்பவில்லையே. நாட்கள் கடந்து கொண்டிருக்குது, வருஷங்கள் சென்று கொண்டிருக்குது. நாம் நம்முடைய ஜீவித்தை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறோமே. நம்முடைய ஜீவித்தை நாம் ஒப்படைப்போம், ஒன்று கூட ஒப்படைப்போம். நாட்கள் கடந்து கொண்டே போய் கொண்டிருக்கு. இனி பயங்கரமான சம்பவங்கள் நடைபெறும் என்று நாம் இப்போது வசனத்தில் கேட்டோம். உண்மையாகவே பயங்கரமான நாட்கள், கொடிய நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. பாவம் பெருகிக் கொண்டே போகிறது என்று நாம் கேட்டோம். அந்த தேவன் அன்புள்ளவராய் அந்த இரத்தத்தை ஒவ்வொரு மேலும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சில வியாதிகள் அந்த இரத்தத்தை கண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த கல்வாரி இரத்தத்தினால அந்த வியாதிகள் நீங்கி கொண்டிருக்கின்றன. சிலருடைய பலவீனங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த ரத்தம் அப்படியே ஊற்றப்படுது. அந்த கல்வாரி ரத்தம் மேல சில மேல தெளிக்கிறார். சிலர் சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில வியாதிகள் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்வாரி ரத்தம் அப்படிப்பட்ட ரத்தம். அவர் நம்முடைய வியாதிக்காய் காயமடைந்தார். நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்தார். பலவீனத்தை அவர் சுமந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஒன்று கூட தேவசனத்தில் ஒப்படைங்கள். அந்த தேவன் நமக்காக நம்முடைய பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரியில் சுமந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அவே கல்வாரி அன்பிதோ அழைக்கிறது, தள்ளிடாதே தருணமிது. கல்வாரி அன்பிதோ அழைக்கிறது, தள்ளிடாதே தருணமிது. கல்வாரி அன்பிதோ அழைக்கிறது, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில்
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த இரவில் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை வெளிப்படுத்தினால் அதுக்காக சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாவற்றும் நாம் ஜெயத்தை பெற்று ஜெயாளிகளாய் மாற பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய சோத்திரம் ஜெயம். அன்பும் மகா இரக்கமும் தயவுள்ளதான எங்க நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கொண்டு துதிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, மெய்யாகவே இந்த வருஷத்திலும் இந்த தேசத்தை நேசித்து கடைசி நாள் என்றதான தலைப்பில் எங்களுக்கு ஒரு வேதபாட கூட்டத்தை நீ தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாள் கூட்டத்தை முற்றிலுமாக பொறுப்படுத்தி
உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீர், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்தீர். உம்மை அறிந்து கொள்ளும்படியாக, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவளுடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்து இயற்கையை அனுகூலமாக்கி தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 2ஆம் நாள் கூட்டத்தையும் துவக்க முதல் முடிவரை நீர் முற்றிலுமாய் பொறுப்படுத்தினே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயற்கையெல்லாம் அனுகூலமாக்கி தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே. திரளான ஜனங்களை நீர் கொண்டு வந்தீரே, அவர்கள் வரும்படியாக அவருடைய இருதயத்தில் ஏவுதலை தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. மகத்துவமுள்ளதான பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பாட்டுகளை தந்து ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாய் மாற்றி தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆவியான மூலமாய் இங்கில் கர்த்தாவே கிரியை செய்து ஒவ்வொருடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்தீரே. இருதயங்களை நீ திறந்து தந்து கொழுந்து விட்டு எரியும்படியாக நீர் இரக்கம் பாராட்டினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, கடைசி நாளில் என்ன சம்பவிக்கும் என்பதை, கடைசி நாள் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை, அந்த கடைசி நாளில் இந்த உலகத்திலே என்ன சம்பவிக்கும், சபையிலே என்ன சம்பவிக்கும் என்பதை திட்டவட்டமாக பகுத்து போதிக்கும்படியாக உம்முடைய தாசனை நீர் இரட்டிப்பான அபிஷேகத்தினாலே அபிஷேகித்து கிருபை தந்து வாக்கு வல்லமையை தந்தீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. கடைசி நாட்களில் கர்த்தாவே, பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்றும் அது பூமியின் அழுத்தத்தினால் அல்ல, அது பாவத்தினாலே, பாவத்தின் வல்லமையினாலே என்று நீர் திட்டவட்டமாய் போதித்தீரே. அதற்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் கல்வாரிக்கு வர வேண்டும் என்றும் அந்த கல்வாரி இரத்தத்தின் மூலமாகவே அவன் விடுதலை பெறுவான் என்பதை திட்டவட்டமாக பொதித்தபடி நான் நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. மகத்துவமுள்ளதான பிதாவே, பஞ்சகாலம் உண்டாகும் என்றும் அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக கர்த்தாவே உம்முடைய வருகை மிக 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 சமீபம் என்பதை நீர் எங்களோடு உணர்த்தினீரே. அதுக்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. அது ஆகார குறைவினால் அல்ல, அது தாகத்தினால் அல்ல கர்த்தாவே. வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது என்பதை நீர் எங்களோடு கூட பேசி எச்சரித்தபடியினால் நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. அந்த காலத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக வசனம் கேட்டதான ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக உதவி செய்ய வரும்படியாக ஜெபிக்கிறோம். வசனம் பேசியதான உம்முடைய தாசனை மேன்மேலும் நீர் ஆசீர்வதித்து அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வழிநடத்த வரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இனி நடக்க போகிறதான நாட்களில் நடக்கிறதான கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். சோதரம் 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 சோதரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவருடன் கர்த்தராகிய இயேசுவுடன் இருப்பதாக. சத்தமா 3 போடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.